இதவே திமுக கலைஞர் இந்த காலத்துல செஞ்சிருந்தாருன்னா அதற்கு பேர் ராஜதந்திரம்னு வச்சிருப்பாங்க. இப்ப சொல்றாங்க அதுக்கு வேற வேற பேர் சொல்றாங்க. தனக்கான தனி பெரும்பான்மையை நம்ம உருவாக்கணும்னு அவர் செஞ்சால் இதுல என்ன தப்பு இருக்குன்னு. திமுக அதிமுக சமூக நீதி பேசிய ரெண்டு கட்சியும் செய்யாத மிகப்பெரிய சமூக நீதியின் உச்சம் சொல்லலாம். கூட்டணி கட்சியும் மந்திரி சபையில மந்திரி பதவி கொடுத்தது. இவங்க ரொம்ப ஈஸியா இது ரூட் மாஃபியான்னு சொல்லி கடந்து போக பாக்குறாங்க. அப்படி கிடையாது. இதுவும் ஒரு வகை பிரச்சாரம். ஆரம்பத்தில இருந்து ஒவ்வொரு இளைஞரையும் ஒரு பெண்கள் அனைத்து தரப்பு மக்களையும் ஒருத்தர் சென்று அடைகிறாருன்னா ஈஸியா பண்ண முடியாது. வெறும் இன்ஸ்டா மட்டும் வெற்றி கிடையாது. அவங்களுடைய தோல்வியை அதுக்கு ஒரு காரணத்தை உருவாக்குறாங்க. அவங்களும் தான் ஐபேக் டீம் வச்சுதான் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் போறாருன்னு ஒரு தடவை வந்தாங்க. பெண் அமைப்பும் இப்ப ரொம்ப கடுமையா வேலை பார்த்தது. இந்த என்டிஏ அலையன்ஸ்ல ஏடிஎம்கே இருக்கும் பொழுதுதான் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய வெற்றியை தாவேக்கா பெறுகிறது. அப்ப இது வரும்பொழுது இது யாரும் அதை எந்த வகையில குறுக்கு வழியில அதை நிச்சயம் தடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு. அதிமுக இருக்கவங்க மட்டும் கிடையாது, பிற கட்சிகள்லயும் திமுகல இருந்தும் இப்ப தாவேக்காக்கு வர்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இப்ப ஒரு முழு வீச்சா ஒரு யோசனை இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அதிமுகவிலிருந்து விலகி தற்போது தாவேக்காவில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மக்கள் மருத்துவருமான மருத்துவர் திரு சரவணன் நிகழ்வு நினைக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக்கா மிகப்பெரிய ஒரு வெற்றியை கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பிராந்திய கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக இதுல இளைஞர்களும் பெண்களும் அதிக அளவுல வாக்கை செலுத்தியிருக்கிறார்கள் என்றால் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இவ்வளவு வாக்கை செலுத்திருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க உங்க தரப்புல இருந்து? பாத்தீங்கன்னா இது ஒரு காலங்காலமா ஒரு திராவிட அரசியல், திராவிட சித்தாந்தத்தை பேசிட்டு இருந்தாங்க. மக்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தை நோக்கி அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. சித்தாந்த மாற்றம் வேணும்ன்றாங்களா, ஆட்சி மாற்றமா? ஆட்சி மாற்றம். ஆமா. இன்னைக்கு தமிழ்நாடு கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ் ஓரளவுக்கு நம்ம நல்லா இருக்கு அப்படின்னா திராவிட அந்த சித்தாந்தத்துல வந்தது சித்தாந்தம். ஆமா. பட் ஆனா நீங்க தொடர்ச்சியா நீங்க ஒரு விஷயம் கொண்டு போயிட்டே இருக்கோம். டிஎம்கே ஏடிஎம்கே போயிட்டே இருக்கிறோம். அப்ப ரெண்டுலயும் நம்ம ஊழல் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப மக்கள் ஏதாச்சும் ஒரு மாற்றம், ஒருத்தர் வரமாட்டாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஒரு கரெக்டான ஒரு காலகட்டத்துல தாவேக்கோட தலைவர் மற்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் வந்தது. இதுல கிளிக் ஆயிடுச்சு. அது இப்ப எல்லாமே மீடியா ப்ரொமோஷன்ஸ் அதிகம் இருக்கிற ஒரு காலகட்டம்ன்றனால மக்கள்கிட்ட ஈஸியா சென்றடைந்தார். நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாருமே திமுக வருமா அதிமுக வருமான்ற அந்த ஈக்குவேஷனை தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு 10% வருவாங்களா 15% வருவாங்களான்ற மாதிரி ஒரு பேச்சு. ஈவன் ஜோசியர்லாம் ஆக்டிவ் ஆயிடுவாங்க. இப்ப எல்லாம் கிரிக்கெட் மேட்சை யார் ஜெயிப்பாங்கன்னு ஜோசியர் சொல்லுவாங்க. அவங்களும் இப்ப எந்த கட்சி ஜெயிக்கும்னு சொல்லும் போது கூட அவங்களும் கணக்குல எடுக்கல. பட் மறைமுகமா நீங்க பாத்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கையில 1.5 கோடி பேருக்கு மேல தாவேக்கால உறுப்பினர். ஓட்டர் ஐடி கொடுத்து ஓடிபி 2 தடவை வருது. அதெல்லாம் ஓடிபி எல்லாம் ஆன்சர் பண்ணி ஒருத்தர் அந்த கட்சியில உறுப்பினர் பதிவு பண்றாருன்னா அவர் நிச்சயமா சீரியஸா அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துறவர். அவர் ஜோசப் விஜய் சார் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு தீராத ஒரு மோகம் கூட எடுத்துக்கலாம் முடியாது. அவர் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த பாசம், இதெல்லாம் என்ன சினிமாவில் அவர் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு பெரிய ஹீரோயிசமான ஒரு கேரக்டர்ஸ். நீங்க நிஜ வாழ்க்கையில சராசரியா யாரும் செய்ய முடியாத ஒண்ணு. அப்போ அவர் மேல ஒரு நம்பிக்கை, ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இது நம்ம எல்லாரும் பேசுற மாதிரி ஒரு நாள் வெற்றி கிடையாது. அவர் முதல் படம் ஆரம்பிக்கும் பொழுதே அவருடைய தந்தையார் எஸ். சந்திரசேகர் சார் இதை நிச்சயம் மைண்ட்ல வச்சிருந்திருப்பார். அவர் அனுபவம் இருக்கிறதுனால தன்னுடைய பையனை இந்த மாதிரி கொண்டு வரணும்னு அவருக்கு மனதில் இருந்திருக்கும். அந்த வழியில தான் அவரை நடத்தி கொண்டு வந்ததை நம்மளும் பார்க்கிறோம். அப்போ இது ஒரு நாள் 2 நாள், அதுவும் ஒரு 50 வருட ஒரு விஷயமாகத்தான் நடந்து வந்திருக்கணும். அது கடைசியா அவர் இப்போ ஒரு 7-8 வருஷமா நீங்க பார்க்கலே படத்துல கூடுதலான அரசியல் விஷயங்கள் அதுல வருகிறது. இன்னும் நம்ம நிறைய 2026 கார் நம்பராவே வந்துருது.
சிஎம் என்ன ம், ம், 7 ம், சிஎம் 26 கார் ம், நம்பர். அப்ப எல்லாமே விசில், இந்த சிம்பல் வாங்க ம், போறாரு, இது எல்லாமே வந்துருது முன்னாடி. அப்போ வந்து ம், இது ஒரு நாள் வெற்றி கிடையாது. இது வந்து ஹார்ட் ஒர்க். இவங்க ரொம்ப ஈஸியா வந்து இது வந்து ரூட் மாஃபியான்னு சொல்லி சொல்லி கடந்து போக பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. இதுவும் ஒரு வகை பிரச்சாரம் தான். ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு இளைஞரையும், ஒரு பெண்கள், அத்தனை அனைத்து தரப்பு மக்களையும் வந்து ஒருத்தர் சென்று அடைகிறாருன்னா ஈஸியா பண்ண முடியாதுல்ல இப்ப. அதனால இது ம், வந்து ம், எல்லார் வீட்லயும் இருந்திருக்காது. ஆனா தலைவர் பேசும்பொழுது என்ன சொல்றாரு? வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லியிருந்திருக்காரு. பேசும்பொழுது சொல்றாரு. ம். ஆனா அது வந்து 2 ஓட்டு, 3 ஓட்டு, மல்டிப்ளை 4 ஆயிடுச்சு. மல்டிப்ளை ம், இருந்தது ம், யாருக்கும் தெரியல. ம், இன்னைக்கு நிலையில ம், பார்க்கையில, ம், இப்ப நானே ம், சேர்ந்து முடிச்ச உடனே எனக்கு அன்னைக்கு நைட்டு தூங்க முடியல. சென்னையில இருக்கிறேன். ஒரு ம், நாள் ஃபுல்லா கன்டினியூஸ் ஃபோன் கால்ஸ் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ம், அப்போ ம், ஒவ்வொரு கிராமம், ஊர்கள்ல இருந்து ஒவ்வொருத்தரும் நான் 1000 பேரோட வரணும். என்னைய கூட்டு போய் சேர்த்துருங்க, சேருங்க, சேருங்கன்னு சொல்ற கணக்கு எடுத்தா, இதுவே ஒரு 50,000, 60,000 பேர் வரும் போல. இணைப்பு விழா எப்படி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு இணைப்பு விழா நடத்தினாரோ, அந்த மாரி மதுரையில இப்போ ஒரு இணைப்பு விழா அப்ப எங்களுடைய பொதுச் செயலாளர் ஓ, அமைச்சர் ஆனந்தோட அனுமதி பெற்று, ஓ, தலைவரோட அ, அனுமதி பெற்று ஒரு இணைப்பு விழா அப்ப நடத்தினா, அ. இது ஒரு 50, 60,000 பேரை இணைக்கக்கூடிய ஒரு விழாவாகத்தான் இது இருக்கும். அந்த அளவுக்கு வந்து மக்கள்ட்ட மக்களோட ஒரு ஆழமான நம்பிக்கையை பெற்றிருக்கிறார் தாவேகூட தலைவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னொரு தரப்புல மருத்துவர் நேற்று முன்னாள் அமைச்சர் திரு KN நேருவானாலும் திரு உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் உட்பட இன்ஸ்டாவை மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்ஸ்டாவால கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்வதன் மூலமாக இந்த வெற்றியை இன்ஸ்டாவோட சுருக்கி நிறுத்திக்கிறாங்களா, இல்ல மேலும் மேலும் திமுக தவறுதான் பண்றாங்களா, தப்பா கணக்கிட்டு? நிச்சயம் தவறு பண்றாங்க. வெறும் இன்ஸ்டா ம், மட்டும் இது வெற்றி கிடையாது. ம், வந்து ம், அவங்களுடைய தோல்வியை வந்து அதுக்கு ஒரு காரணத்தை உருவாக்குறாங்க. அவங்களும் தான் ம், ஐபேக் ம், டீம் வச்சுதான் ஸ்டாலின் தான் வராரு, ம். விடியல் தர போறாருன்னு ஒரு தடவை வந்தாங்க. இப்ப அதுவே 1000 கோடியை செலவு பண்ணி. செலவு ம், பண்ணாங்க. ம், பெண் ம், அமைப்பும் இப்ப வந்து ரொம்ப கடுமையா வேலை பார்த்தது. எல்லா இடத்துலயும் ம், பார்த்தது. அதனால அவங்களும் ம், சும்மாலாம் இல்ல. அவங்களும் வேலை பார்த்தாங்க. ம், ஆனா ம், மக்கள்கிட்ட இருக்க அந்த பாப்புலாரிட்டி, ஆமா. ம், ஜோசப் விஜய் அப்படின்ற ஒரு தனி மனிதருக்கான அந்த செல்வாக்கு. எப்படி அந்த ம், காலத்துல மீடியாக்கள் அதிகம் இல்லாத காலத்துல எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்ததோ, ம், தாய்மார்களுடைய வாக்குகள்லாம் இருந்ததோ, அவரை தொடர்ந்து ம், புரட்சித் அம்மா அவர்களுக்கு எப்படி இருந்ததோ, இப்ப மீடியா ஒரு அட்டென்ஷன் இருக்கக்கூடிய காலம், இன்ஸ்டா எல்லாம் எல்லாம் வந்துட்ட இந்த காலங்கள்ல இன்னும் கூடுதலாக ம், ரீச். அதுதானே தவிர ம், நான் ஏற்கனவே சொன்னது. அவர் பிறந்த அன்னைக்கே அநேகமா எஸ்ஐசி சார் ம், நினைச்சிருந்தார். தன்னுடைய மகனை ம், ஒரு உயரத்துக்கு கொண்டு ம், வரணும்னு. படங்கள் எல்லாம் அதெல்லாம் பிரதிபலித்து வருகிறார். அதனால வந்து நம்ம ஈஸியா வந்து இன்ஸ்டா 34,000 வாட்ஸ்அப் குரூப் அது அந்த வெற்றியை ம், குடுத்துருச்சு சொல்லும். அவர் படத்துல அவர் காமிச்சத மக்கள் வந்து நம்புறாங்க. எப்படி வந்து ம், அந்த காலத்துல பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. டூரிங் தியேட்டர்ல சினிமா பார்ப்போம். அப்போ வந்து புரட்சியாளர் எம்ஜிஆர வந்து நம்பியார் வந்து குத்த போம்போது கத்துவாங்கல்ல அங்கிருந்து. அவர் ம், எம்ஜிஆர. ம். இது நம்பியாருக்கு கத்தியில குத்த வர்றாரு வந்து நம்பியார். நம்பியாரு. ம், அப்படி ம், கத்துவாங்களாம். அப்போ வந்து அந்த அளவுக்கு ஒன்றி போயிருக்காங்கல்ல. அந்த மாரி தலைவர் நம்ம தவக தலைவர் என்ன ஜோசப் விஜய் சார் கிட்ட மக்கள் வந்து இன்னைக்குள்ள இளைஞர்களா இருக்கட்டும், பெண்கள் எல்லாம் வந்து அவர்கிட்ட ஒன்றி இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்க முடியுது. அதனால வெறும் இப்ப இன்ஸ்டா கிடையாது இது. இன்ஸ்டன்ட் வெற்றி ம், கிடையாது. வெல் பிளான்டா பண்ணது. அதற்கு ம். தகுதி வாய்ந்த ஒரு தலைவர் அவர். ரொம்ப சாமர்த்தியமா காய நகர்த்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா கூட இனி வரும் நாட்கள்ல மாற்று கட்சியிலிருந்து வரக்கூடிய நபர்கள், குறிப்பாக அதிமுகவுல இருந்து 90% நிர்வாகிகள் தாவேக்காவுல வந்து இணைய போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதையெல்லாம் நம்ம எப்படி பாக்குறது? தாவேக்கா தரப்புல ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் இவங்க இதை எப்படி புரிஞ்சுப்பாங்க? நமக்கான இடம் பறி போயிடுமோன்னு நினைப்பாங்களோ? இல்ல இப்ப நம்ம பார்த்தோம்னா தாவேகல்ல ம், நான் பார்க்க ம், அஹ், அந்த மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி அந்த தொகுதி வாரியே இருக்கிறாங்க. பகுதி வட்ட ம். செயலாளர் வந்து ஓரளவுக்கு இருக்கிறாங்க. இது வந்து சரி, அலை அலையாக மக்கள் செலுத்திய வாக்கு. யாரும் சரி, நினைக்கல. நானே போட்டியிட்டேன் நானு. அப்ப எனக்கிட்டே சரி, மக்கள் சொன்னது, உங்களுக்கு 2 முறை நாங்க வாய்ப்பு தரல. இந்த முறை உங்களுக்கு தான் நாங்க வாக்கு செலுத்தணும்னு சொன்னாங்க. அப்ப நான் சரி. சந்திக்கக்கூடிய அந்த சில பேர், சில 1000 பேர் மட்டும் சொல்லி இருந்திருக்காங்க. அப்ப வந்து ஒவ்வொரு மிஷனும் நீங்க பார்க்கும் பொழுது 400ல இருந்து 1000 ஓட்டு தான் ஒரு மிஷின்ல இருக்கும். ஒரு பூத்துல. ம், அப்ப வந்து 500 ஓட்டு குறையாம வந்து தாவேக்காக்கு வந்துகிட்டே இருந்தது. அப்ப வந்து நம்ம ம், ஈஸியாவும் இவங்க சொல்ற மாரிலாம் நம்ம எடுத்துக்கிடவே முடியாது இது. அதனால ம். வந்து இது உண்மையிலே தகுதி வாய்ந்த ஒரு வெற்றி.
இந்த இளைஞர்கள் வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப மத்த கட்சியில கூட இப்ப நான் இப்ப ஏடிஎம்கேல இருந்து வந்திருக்கிறேன்னா, ஏடிஎம்கேல இங்க ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பாரு. அவர் என்ன நினைப்பாரு, டாக்டர் ஜெயிச்சுட்டா நம்ம இடம் போயிரும் அப்படின்ட்டு எனக்கு எதிரா வேலை நடந்தது. மதுரையில இது நடந்துச்சு. அப்ப அவர் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பகுதி வட்ட செயலாளர்கள் நம்மளுக்கு எதிரா வேலை பார்த்தாங்க. இந்த மாதிரி விஷயம் நடந்தது. தாவேகள் அப்படி இல்ல. அவங்களுடைய அவங்களுடைய ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுடைய தலைவர் விஜய் சார் ஜெயிக்கணும். அதனால அவர் பேசும்போது சொன்னார்ல, ஒவ்வொரு தொகுதியும் சொல்லி அங்க வேட்பாளர் விஜய்ன்னு சொன்னார்ல, அதுதான் மக்கள் மனதில். வேட்பாளர் யாருன்னு கூட மக்கள் பார்க்கல. இந்த திமுக, அதிமுக கிட்ட அவங்க பட்டிருக்கக்கூடிய அனுபவம் ஒரு மாற்றத்தை தேடுற நிலையில சினிமால ஒரு ஹீரோ ஒர்ஷிப் பண்ண ஒருத்தர் வர்றாரு. அவ்வளவு பெரிய ஒரு ஏர்னிங்கை விட்டுட்டு வர்றாரு. நிச்சயமா உங்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்றாரு. அதை மக்கள் நிச்சயம் நம்பினாங்க. அந்த வகையில இப்ப வந்த பிறகு மக்களுக்கான விஷயங்களை ரொம்ப ஒரு என்ன ஏதுவான வகையில அவர் பண்றாருன்னு தான் நான் பார்க்கிறேன். சென்னையில நான் இருக்கும்பொழுது 2 நாள் பார்க்கிறேன். அவர் பாட்டுக்கு ஒரு சைடு அவருடைய கான்வாய் போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ரொட்டீனா மக்களோட டிராபிக் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து மக்களை வந்து நீட்டா அவர் டச் பண்றாரு. இன்னும் அரசியலா பேசினா கூட திமுக, அதிமுக சமூக நீதி பேசிய 2 கட்சியும் செய்யாத மிகப்பெரிய சமூக நீதியின் உச்சம்னு சொல்லலாம். கூட்டணி கட்சியை மந்திரி சபையில மந்திரி பதவி கொடுத்தது. ஏன்னா பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சின்னு சொன்னாரு. அப்ப வந்து இது வந்து சமூக நீதியோட உச்சம்னு எடுத்துக்கிறோம்ல. கூட்டணி கட்சியில இருக்கிற 2 சீட்டு தான் இருக்குது, 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அதுல ஒருத்தருக்கு அமைச்சர் கொடுக்குறாரு அப்படின்னா அவருடைய இது இப்ப தெரியுது இல்லையா, எந்த அளவுக்கு பேலன்ஸ்டா கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாருல்ல. அப்ப இதெல்லாம் இப்ப மக்கள் அவர் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் அதிகமாக்குது. அதனாலதான் நீங்க பாக்குறீங்க சாரசாரையா வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுல இன்னைக்கு வந்து அதிமுக நிறைய தொகுதியில 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. உள்ளுக்குள்ள நீங்க அந்த இன்டர்னல் ஸ்கோப்ல பாத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம். அதனால அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க. நம்பிக்கை இழந்து இனிமேல் முடியாது போல நினைச்சிட்டு இனி அடுத்து தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் அடிப்படையில தான் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சார் சொல்றாரு, 90% வந்து அதிமுக இங்க வந்துருவாங்க அப்படின்ட்டு. நான் கண்கூடாக பார்க்கிறேன். தலைமைச் செயலகமா இருக்கட்டும், பணியூர் அலுவலகமா இருக்கட்டும், மக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் போய் வந்த உடனே நான் வந்து இங்க மதுரை இந்த தென் மாவட்டங்கள்ல எனக்கு தெரிஞ்சனால என்னை எல்லாம் தொடர்பு கொள்றாங்க. மதுரையை தாண்டி தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில இருந்து சார் நான் வரணும், சேரணும், என்ன எப்படி போகலாம் அப்படின்ற ஒரு வழிமுறையை கேட்கறாங்க. மக்கள் ஆர்வமா இருக்காங்க. அப்ப நானே நினைச்சிருக்கிறேன், அப்ப தலைவர்கிட்ட பேசிட்டு பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டுட்டு ஒரு இணைப்பு விழா மதுரையில பண்ணோம்னா நிச்சயமாக வருவாங்க. அப்புறம் நீங்க கேட்ட கேள்வியிலையும் வந்து அந்த தொண்டர்கள் வந்து ரொம்ப ஆரவாரமா வரவேற்கிறாங்க. என்னை டெய்லி வந்து பார்த்து எனக்கு வந்து ரொம்ப வரவேற்று பேசிட்டு போறாங்க. உங்களை நாங்க ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுவோம் சார், நாங்க நிறைய சர்வீஸ் பண்றீங்க, சோசியல் சர்வீஸ். ஸோ நீங்க எல்லாம் வந்தது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. அதனால ஒரு ரெகுலரான ஒரு அரசியல்வாதி மாதிரி நீங்க இல்லாம நீங்க வந்து மக்களோட மக்களா சோசியல் சர்வீஸை மட்டும் மெயினா நீங்க வச்சு பண்றீங்க அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் வந்து பண்றது ஒரு பெரிய வித்தியாசம் தான். நம்ம தொடர்ச்சியா இப்ப வெற்றியை ஒற்றி பேசிட்டு இருந்தோம் மருத்துவர். நான் எனக்கு இன்னொரு கேள்வி, அரசியலா பேசப்படக்கூடிய இன்னொரு கேள்வி, என்டிஏ கூட்டணியில இன்றைக்கும் அதிமுக தொடர்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது, என்டிஏ கூட்டணியில் அதிமுக தொடர்கிற காரணத்தால் டெல்லியில இருந்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. திரு எடப்பாடி அவர்கள் அந்த முயற்சியில் ஈடுபடுவார்னு சொல்றாங்களே, அதை எப்படி எதிர்கொள்ள போகிறார்? வாய்ப்பு இருக்கா? அது மக்கள் மீடியாக்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு இது வேணும்ல, ஒரு விஷயம் மில்றதுக்கு வேணும்ல இருக்கிறாங்க. இந்த என்டிஏ அலையன்ஸ்ல ஏடிஎம்கே இருக்கும் பொழுதுதான் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய வெற்றியை வந்து தாவேக்கா பெறுகிறது. தலைவர் விஜய் அப்படின்ற ஒருத்தருடைய ஆளுமை இவ்வளவு பெரிய வெற்றியை கொண்டு வந்து இருக்கிறது. அப்ப இது வரும்பொழுது இது வந்து யாரும் வந்து அதை வந்து எந்த வகையில குறுக்கு வழியில அதை நிச்சயம் வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். மக்கள் ரொம்ப இதாயிருவாங்க இல்லையா, உஷாராயிருவாங்கல்ல. மக்கள் கிட்ட வேற மாதிரி போயிருவாங்க. நீங்க ஒரு அரசியல்வாதி பாருங்களேன், தோற்ற பிறகு கூட அந்த வாங்கியிருக்கக்கூடிய அந்த 20-30,000 வாக்குகளுக்கு தொகுதியில போய் நன்றி சொல்லுவார். மக்களை குறை சொல்ல மாட்டாரு. ஆமா, மக்கள் என்ன ஓட்டு போடாம போயிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாரு. மக்கள் திருப்பி மகிழ்ச்சி திருப்பி ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அது இருக்கே இல்ல. அப்ப மக்கள் கிட்ட எப்படி போகணும்ன்ற ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு நிலை இருக்குல்ல. அப்போ வந்து மத்திய அரசா யாரா இருக்கட்டும், என்டிஏ அலையன்ஸ் இருக்கிறதுனால அது மாற்றமா கொண்டு வந்து ஆட்சிக்கு இடையூறு செய்வோம் அப்படின்ற விஷயம் உறுதியாக நடக்காது. தாவேக்கால இப்ப வந்து பலர் சேர்றாங்க, அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க, மற்ற கட்சியில இருந்து ரிசைன் பண்ணிட்டு சேர்றாங்க. வந்து இவங்க வேற வேற பேர் சொல்லி மாற்று கட்சி
இதவே திமுக கலைஞர் இந்த காலத்துல செஞ்சிருந்தாருன்னா அதற்கு பெயர் ராஜதந்திரம்னு வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா. இப்ப சொல்றதுனால அதுக்கு வேற வேற பேர் சொல்றாங்க. இல்ல இல்ல நம்ம உடைச்சே பேசுவோம். வெளிப்படையா அது குதிரை பெறும்ன்ற குற்றச்சாட்டையே தொடர்ச்சியா வச்சிட்டு இருக்காங்க ஊடகங்கள்ல. அதுக்காக நான் பதில் சொல்றேன். ஏன் அது தலைவர் ஜோசப் விஜய் சார் முதலமைச்சருடைய ராஜதந்திரமா நம்ம ஏன் எடுத்துக்கிற கூடாது? ஆமா, 108 சீட்டு உங்களுக்கு 118 ப்ரூவ் பண்ணணும், பண்ணிட்டாரு. அப்ப 2 சீட் வச்சிருக்க கட்சிகள் வந்து சப்போர்ட் பண்றாங்க. தனக்கான தனி பெரும்பான்மையை நம்ம உருவாக்கணும்னு அவர் செஞ்சால் அதுல என்ன தப்பு இருக்குன்றேன். தவறே கிடையாது. என்ன தவறு இருக்கிறது? ரொம்ப கூப்பிடல இல்ல, அவங்களா வரக்கூடிய வருகிறார்கள். இப்படி வந்து அதாவது மக்கள் தீர்ப்பை மதிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? மக்கள் எந்த தீர்ப்பு விரும்பினார்களோ அதை அவங்க விரும்புறாங்க, ஏற்கிறாங்க. நிச்சயமாக அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறோம். நேற்றைய முதல்வருடைய டெல்லி பயணம் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. உண்மையாகவே முதல்வருடைய இந்த பயணம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா நீங்க பாக்குறீங்க? நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக அவர் பதவியேற்றவுடன் ஒரு மரியாதை நிமித்தமாக போய் வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் சந்திக்கிறாரு. அந்த புகைப்படம் எல்லாம் பாத்தீங்களா? எப்படி இருந்தது அந்த புகைப்படம், அந்த சந்திப்பு? அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. உண்மையில நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன் இல்லையா, விஜய் சொல்ற ரசிகர்னா கூட இந்தியால ஒரு அழகான ஸ்மார்ட்டான முதலமைச்சர் அப்படின்னா அது விஜய் சார் அப்படின்ற மாதிரி தோணுது மனசுக்கு. நீங்க பார்க்கல, அது பார்க்கும்பொழுது, அவர் அந்த சூழல பார்க்கும் பொழுது, இங்க வந்து அரசியல்வாதினா அது வந்து வேஷ்டி சட்டைன்னு ஒரு ஒரு ஃபார்முலா அவங்கள உருவாக்கி வச்சுட்டாங்க. அது ஏன் அப்படி இருக்கணும்? அந்த ஃபார்முலா அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா அதை இருந்துட்டு போறோம். அப்போ வந்து அவரு சும்மா போகல, 4 கோரிக்கையில பாரத பிரதமர்கிட்ட வச்சுட்டு வர்றாரு. எங்களுக்கு அதுல ரொம்ப சந்தோஷமானது, மதுரைக்கு மெட்ரோ ரயிலுக்காக அதுல அவரு கொடுத்திருந்த ஒரு கோரிக்கை இருந்தது. அடுத்து நிதியமைச்சரையும் சந்திக்கிறாரு. அதுலயும் இங்க இருக்க தொழில்கள் பெறுகிறதுக்கு, கல்வி நிறுவனங்களுக்கு, நம்ம கேப்ஸ் அமைக்கிறதுக்கு, இப்படி பல்வேறு விஷயங்களை அவர் பேசிட்டு தான் வந்திருக்கிறாரு. அதனால ஊடகங்கள் நம்ம பொதுவா எதிர்கட்சிகள் வந்து அதை ஒரு விமர்சனமா ஏதாவது சொல்றதுனால அதுக்கு பல கதைகளை அவங்க சொன்னாலும், நீங்களோ நானும் அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல இல்ல, என்ன நடக்கும் தெரியாது இல்லையே. அதனால வந்து இது யாரு போயிருந்தா இப்படித்தானே இருந்திருக்கும். இன்னொரு கட்சி ஜெயிச்சு அதனுடைய தலைவர் முதலமைச்சரா போயிருந்தாலும் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது நம்மளுக்கு. அதனால ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நம்மளுக்கு பார்க்கல அவர் தமிழ்நாடுக்காக 4 கோரிக்கைகளை வைத்ததை தான் நம்ம மீடியால பார்க்கிறோம். நிச்சயமா தமிழ்நாட்டு மக்கள் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. நாங்களும் அடுத்த கட்சியில இருந்து கூட இப்ப எங்களுக்கும் அடுத்தது தாவேக்கா தான் அடுத்து தமிழ்நாட்டுக்கு. இன்னும் 15-20 வருடத்துக்கு மேல அதுதான் தாவேக்கா தான் அப்படின்ற எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. அரசியலே நாங்க இருந்த எங்களுக்கு. அப்ப நிச்சயமாக அவரும் அதை நிச்சயம் தெரிஞ்சு நிச்சயம் செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. நான் தலைமைச் செயலகம் போல நான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நான் பார்த்தேன். 9:30 மணிக்கு அவர் வந்து என்ன பண்றாரு, பயோமெட்ரிக்ல பதிவு ஃபிங்கர் இது வைக்கிறதா சொல்றாங்க. நம்ம எப்படி ஆபீஸ்ல கையெழுத்து போடுறோமோ பயோமெட்ரிக் பதிவு வந்து முதலமைச்சர் பண்றாரு அப்படின்னு. அப்படி ஒரு விஷயம் நடந்தோன்னு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, எல்லாரும் 9 மணிக்கு அவங்க சீட்ல இருக்கிறாங்க. ஆபீஸ்ல இருக்கவங்களா இருக்கட்டும், மினிஸ்டர்ஸா இருக்கட்டும் இருக்காங்க. அப்போ வந்து நம்ம மைக்கில் வந்து இல்ல யார்கிட்ட சொல்லி செய்ய வேண்டிய விஷயம் இல்லை, அவரே ஒரு எக்ஸாம்பிள் அதை செய்யறாரு பாருங்க எடுத்து. இந்த மாதிரி விஷயங்கள் தான் யங்ஸ்டர்ஸ் அப்படி பல்வேறு பிரிவினர் அவர் மேல வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன் கொண்டு வந்தது கூட இந்த விஷயங்களை கூட இருக்கும் நினைக்கிறேன். அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக எதிர்கட்சி, திமுக எதிர்கட்சியாக அதே ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது அதிமுக எதிர்கட்சின்னு இந்த எதிர்கட்சி அரசியல் தமிழ்நாட்டுல ரொம்ப காரசாரமா இருக்கும். இப்ப 2 எதிர்கட்சிகள் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா இந்த களம்? இதை எப்படி எதிர்கொள்ள போகிறார் திரு விஜய் அவர்கள்? எனக்கு பார்க்கல, இப்ப திமுக மட்டும்தான் எதிர்கட்சியா இருக்கு. இப்ப அதிமுக நெருக்கி ஒரு கரைந்த நிலைக்கு வந்துருச்சு. அதுல இருந்து குரல் எழவில்லை அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். திமுக வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. திமுக இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் என்கிட்ட இப்ப தொடர்புல இருக்கிறாங்க, பேசுறாங்க. அப்படியா? அப்படிங்களா மருத்துவர்? உறுதி பேசுறாங்க. நிறைய பொறுப்புல இருக்கிறவங்க நாங்களும் தாவேக்கால சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால வந்து அதிமுக இருக்கவங்க மட்டும் கிடையாது, பிற கட்சிகள்லயும் திமுகல இருந்தும் இப்ப வந்து தாவேக்காக்கு வர்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இப்ப வந்து ஒரு முழு வீச்சா ஒரு யோசனை இருக்கிறத நான் பார்க்கிறேன் நான். அதனால வந்து இன்னும் நான் சொன்ன மாதிரி நிரந்தர முதல்வர் அப்படின்னு எல்லாருமே ஒரு ஆர்வத்துல சொல்லுவோம்ல. நான் ஒரு மருத்துவரா அரசியல் இருக்கிறனால எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் ஏதாச்சும் ஒரு நாள் இருக்கலாம். இப்படி இது திமுக அதிமுக என்ற திராவிட இயக்கம் ஒரு 60 ஆண்டு காலங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ததோ அந்த மாதிரி இன்னும் விஜய் சார் வந்து இன்னும் பல ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை
ஒரு தரமான முதல்வராக மக்கள் விரும்பக்கூடிய வகையில நிச்சயமாக எல்லாமே செயல்படுத்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. அதனால திமுக, அதிமுக யார் என்ன அதை விமர்சனம் பண்ணி கொண்டு வந்தாலும் அதை தாண்டி இந்த ஆட்சி வந்து மிக சிறப்பாக மக்களுக்கு சேவையாற்றும் என்று நினைக்கிறேன். எந்த சலனமும் இல்லாம முதலமைச்சருடைய செயல்பாடுகளை கவனிக்க முடியுது. நம்ம வீடியோல பார்க்கும்பொழுது முகத்துல எந்த சலனமும் இல்லை அப்படின்னு. அப்ப ஆட்சி அதிகாரம் நோக்கி முதலமைச்சருடைய செயல்பாடுகள்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. கொள்கை ரீதியாக முதலமைச்சர் எவ்வளவு தெளிவாக செயல்படுவார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுதான் என்னோட நிறைவான கேள்வி கூட. இந்த கொள்கை அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுதான் இந்த திராவிட கட்சிகள் வந்து 60 வருடம் மக்களை ஏமாத்திருச்சுன்னு நினைக்கிறேன் நானு. ரொம்ப காட்டமா சொல்றீங்க. ஆமா, இவங்க சொன்ன எல்லா கொள்கை தலைவரும் இருக்காங்கல்ல, நீங்களும் நானுமே பேசிக்க நடப்போம். அப்ப வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். அப்ப ஒவ்வொரு மக்களும் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு, அவங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன விஷயத்தை முன்னெடுக்கணும், அதை எடுத்தாலே போதும்ல. அதனால நம்ம வந்து சும்மா திரும்ப திரும்ப கொள்கை அது இதுன்னு சொல்லி ஒரு கன்ஃபியூசிங்கான வார்த்தைகளா நிறைய உள்ள போட்டு இந்த எதிர்கட்சிகள் வந்து திமுக, அதிமுக ரொம்ப கொள்கையோடு செயல்பட்டதாக சொல்றாங்க. நான் இன்னைக்கு காலையில என்னை வந்து ஒரு சந்திக்கிறார், ஒரு தொழில் சந்திக்கிறார். அவர் சொல்றாரு, இன்னும் 25 வருஷத்துக்கு விஜய் சார் தான் சார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்றாரு. எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறேன். சோலார் பேனல் போடுறதுக்காக நாங்க போனோம். கடந்த ஆட்சியில் வந்து கடுமையான கையூட்டு லஞ்சம் கொடுக்கணும். அதுக்கு இன்னைக்கு வந்து எங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் அந்த கணக்கீடு படி, பார்ட்டி ஃபண்ட் அது திமுக ஆட்சியில் இருந்த கணக்கீடு படி நான் சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு 40 லட்சம் ரூபாய் இன்னைக்கு நான் கொடுத்துருந்துருக்கணும். ஒரு காசு வாங்காம உடனடியாக அதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க அந்த ஆட்சியில அப்படின்றாரு. அப்ப எனக்கு இதன் மூலம் வந்து எனக்கு வந்து நெருக்கி 10 கோடி ரூபாய் எனக்கு வந்து எனக்கு ப்ராஃபிட் வரும் எனக்கு. அப்ப இது வரும்பொழுது நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இதை வந்து மக்களுக்கான, அதாவது என்னுடைய தொழிலாளர்கள் எங்கிட்ட வேலை பார்க்க ஊழியர்களுக்கு அதை நான் டிரான்ஸ்பர் பண்ணுவேன். அது இன்னும் மக்களுக்கு போய் சேரும். மிகப்பெரிய விஷயம் அவர் சொல்றாரு அவரு. ஆமா, அதனால இது மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஊழலை ஒழிக்கிறதுல முதல் ஸ்டெப் இது அப்படின்னு நாங்க தலைமை செயல் இருக்கும் பொழுதே பார்க்கிறேன். குறிப்பிட்ட ஒருத்தட்ட வந்து கொடுக்குறாங்க, ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இது எல்லா கிரைட்டீரியாவும் இருந்தா இதுக்கு வந்து இதற்கான இதை வந்து வேலையை நீங்க இது பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, வந்து வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், கார்னர்ஸ் டு தி கோர். இது வந்து தாவேகா தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சரோட எண்ணம். நிச்சயமாக அதை வந்து அமைச்சர்கள் பிரதிபலிப்பாங்க. இது வந்து அப்படி ரொட்டீன் ஆயிரும்ல, மக்கள் பழக ஆரம்பிச்சிடும். நம்ம எப்படி ரோட்ல போகல நோ என்ட்ரி போட்ட உடனே போகாம அடுத்த ரோடுக்கு போறோமோ, அந்த மாதிரி இது அடுத்தடுத்து அப்படி பழகிடுது நம்மளுக்கு. நம்ம இந்த 60 ஆண்டு இந்த 2 கட்சியும் ஊழல்ல பழகிருச்சு, நம்ம பழகி போச்சு. ஏன்னா மக்கள் நாங்க போன ஆட்சியில எல்லாம் என்ன நினைச்சோம்னா, கேட்கற காசை கொடுத்துருவோம், செஞ்சு கொடுத்தா போதுமையா அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் டியூன் ஆகி போயிருந்தாங்க. இப்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு விமோசனமா தெரியுது. அப்ப வந்து இவங்க எதிர்பார்த்து வாக்களித்தது நடந்திருக்குது. இவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கிறார். லஞ்சம் இல்லாம ஒரு வேலை நடக்குது. இன்னும் சிஎம்டி ரியல் எஸ்டேட் ஆளுக சொல்றாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய தொழில் சொல்றாங்க, சிஎம்டில நாங்க இப்ப நான் பண்ணக்கூடிய வேலைக்கு நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன் சார், இத்தனை பெர்சன்டேஜ், எதுவுமே இல்லாம எனக்கு அப்ரூவல் உடனே வருது சார் அப்படின்ற. அப்ப வந்து அவர் இது அப்படியே அடுத்த இதாகும்ல, அவருடைய ஊழியர்கள் ஆகும், அவர் வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கான விலை கொஞ்சம் குறையும். அப்ப சாமானிய மக்களுக்கு பலன் கிடைக்கும். அப்போ நம்ம ஆட்சிக்கு வந்து 10 நாள் 20 நாள்ல உடனே உங்களுக்கு சட்ட ஒழுங்கு இன்னும் சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீங்க சொன்ன இன்ஸ்டா, அதை இப்ப இன்னைக்கு திமுக பயன்படுத்து, இன்ஸ்டால விஜய் சார் வந்தாருன்னு சொல்றாங்களோ, அந்த இன்ஸ்டா திமுக பயன்படுத்து. திமுக சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா ஆட்சி மாற்றமே வந்திருக்கு. 10 நாளைக்குள்ள வந்து நீங்க மாற்றம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கொண்டு வரக்கூடியது மக்கள் பழகுவாங்க. எப்படி கடந்த காலங்கள்ல ஊழலுக்கு எல்லாம் பழகி போய் வேற வழி இல்லைங்க அப்படின்னு இருந்தாங்களோ, இன்னைக்கு இப்ப வந்து ஜாதி மதம் பணத்தை தாண்டி இன்னைக்கு வாக்கு விழுந்திருக்குல்ல. 2 கட்சியும் பணம் செலவழிச்சா கூட பணம் செலவழிக்காத தாவேக வேட்பாளர்களுக்கு வந்து நம்ம விஜய் சார்ன்ற ஒரு செலிபிரிட்டியோட அந்த முகத்துக்காக, அந்த பாப்புலாரிட்டிக்காக, அவர் உள்ள நம்பிக்கைக்காக, அவரோட ஹீரோயிசத்துக்காக வாக்கு விழுந்ததுல பணம் முழுவதும் அடிபட்டதுல. ஆமா, ரொம்ப சாமானிய மக்கள் பேசிக்கிறாங்க. அவங்க எதுக்குங்க இந்த லஞ்சம் வாங்க போறாங்க? வரணும், நீ எலெக்ஷன் நின்று மக்களுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்கணும்னு நினைச்சாதான் அவங்க லஞ்சத்தை பத்தி யோசிக்க போறாங்க. அதனால அவங்க லஞ்சம் வாங்க வேண்டிய வேலை இல்லைங்க, பார்ட்டி ஃபண்ட் தேவையில்லைங்க அவங்களுக்கு அப்படின்னு அரசியல்ல இருக்கக்கூடிய அந்த பல கட்சி இருக்க தொண்டர்கள் பேசிக்கிறாங்க. இப்ப வேட்பாளரா நிக்கணும் ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாயிருச்சு. ஓ, அடுத்த தேர்தல் நிக்கலாம் போல இருக்கு, மக்கள்கிட்ட பணத்தோட போக வேண்டியதுல போல
நம்ம ஒரு நல்ல கருத்துக்களோட நல்ல செய்வோம்ன்ற ஒரு செயல்பாடோட போனா போதும் அப்படி. இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலை இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கு. இட் இஸ் ரெவல்யூஷன் இன் பாலிடிக்ஸ் தமிழ்நாடுன்னு சொல்லுவோம். அதனால எங்களை மாதிரி படிச்ச எல்லாம் அரசியல்வாதிகள் பலர் வந்து விஜய் சார தாவேக்காவை நாடுறதுக்கான காரணம் இட் இஸ் வெரி பிக் பெரிய ரெவல்யூஷனரி இன் பாலிடிக்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்றத நான் என்னுடைய கருத்தாக நான் உள்ளபடியே ஒரு நெருக்கடியான தருணம் நேரத்தை அமைக்கிறதுல இந்த நேரத்துல நேர்காணலை கொடுத்ததுக்கு மருத்துவருக்கு என்னுடைய கிங் குடும்பத்தின் சார்பாக நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி கிங் அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.